தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்ல இருந்து இப்போ இருக்க விஜய் வரைக்கும் அரசியலில் நுழையணும் அப்படின்னா அண்ணாவினுடைய பெயரை உச்சரிக்காமல் அண்ணாவின் அரசியல் களத்தை தவிர்த்து விட்டு இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா யார் இந்த அண்ணா? கோடான கோடி உழைக்கும் மக்களின் உணர்வுமிக்க தம்பிகளின் பேராதரவை பெற்று தமிழ் மாநிலத்தின் முதல்வர் நாற்காலியை சாமானியன் அலங்கரித்தான் என்ற சாதனையை தொடங்கி வைத்த இந்த அண்ணாதுரை அன்று தலைமை தாங்க தம்பிகளை அழைத்தேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய 25 வயதுல தான் அரசியலுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் பச்சைப்பன் கல்லூரியில படிக்கிறாரு, எழுத்தரா பணிபுரிகிறாரு, ஆசிரியரா பணிபுரிகிறாரு. பிறகு 1934 பெரியார செங்குந்தர் இளைஞர் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டுல பெரியாரை சந்திக்கிறாரு. பெரியாருடைய பேச்சை கேட்கிறாரு. 35ல பெரியார் நேரடியாவே சந்திக்கிறாரு. சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் தன்னை திராவிட கழகத்துல இணைக்கிறார். திராவிட கழகத்துல இணைந்த பிறகு திராவிட கழக பேச்சாளராக அவர் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ் மொழிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டு வந்தார். அப்படி தொடர்ந்து பெரியாரை தன் கொள்கை ஆசானாகவும் அவர் வழியை பின்பற்றியும் திராவிட கழகத்தை மக்களிடையே முன்னிறுத்தி வந்தார். பிறகு என்ன ஆச்சு அப்படி கேட்டீங்கன்னா, பெரியாருடைய சில செயல்களை அண்ணா அவர்கள் அதிருப்தியா பார்க்கிறாரு. அதாவது தன்னுடைய திராவிட கழகத்தில் இருக்கவங்க எல்லாமே தோழர்னு அழைக்கணும் அப்படிங்கிறத அண்ணா ஏற்றுக்கொண்டார். ஆனா தன்னுடைய திராவிட கழகத்தில் இருக்கவங்க எல்லாரும் கருப்பு சட்டை தான் அணியணும் கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லும் போது அந்த கருத்தை அண்ணா அவர்கள் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு வயது 70, பெரியாருக்கு வயது 70, மணியம்மைக்கு வயது 30. தன்னை விட 40 வயது குறைந்த மணியம்மையை அவர் திருமணம் செய்ததை அண்ணா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் பெரியாருக்கும் அண்ணா அவர்களுக்கும் ஒரு சின்ன விலகல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது பெரியாரும் அண்ணாவும் விலகலுக்கான ஒரு காரணமாகவே அது அடித்தளமாகவே இருந்தது. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக 1949 தன்னை திராவிட கழகத்திலிருந்து விலக்கி கொண்டார். பிறகு திருச்சி மாநாட்டில் செப்டம்பர் 17, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தோற்றுவிக்கிறார். அந்த கட்சியின் கொள்கைகளாக சமூக நீதி அரசியல், தமிழ் தேசியம், கல்விதான் சமூக முன்னேற்றம்ங்கிற கருத்தியலை முன்வைத்து இந்த கட்சியை தோற்றுவிக்கிறாரு. அதை சினிமா, பொதுக்கூட்டங்கள், நாடகங்கள் மூலமா மக்களிடையே கொண்டு சேர்க்கிறார். பிறகு 1957 அவர் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. அதுல 15 சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்திருக்கு. அதன் பிறகு 1962 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்த அண்ணாவினுடைய அரசியலையும் திமுகவின் வெற்றியையும் காங்கிரஸ் சிபி ராமசாமி அவர்கள் ஒரு கமிஷன் அமைக்கிறாரு. நேஷனல் இன்டகிரேஷன் கமிஷன் அப்படிங்கிறது நேரு தலைமையில அந்த கமிஷன் ஆரம்பிக்கிறார். இதை அறிந்து கொண்ட அண்ணா அவர்கள் தனது கொள்கையுடன் திராவிட நாடு அப்படிங்கிற அந்த கொள்கையை கொஞ்சம் விலக்கிட்டு மாநில சுயாட்சி அதை நோக்கி குரல் எழுப்புறார். அதன் பிறகு தன்னுடைய மாநிலத்துக்கு அங்கீகாரத்தை பெற்றுவதற்காக இந்த முயற்சியை எடுத்தார். தொடர்ந்து அதை நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறாரு. அப்புறம் 1967 சட்டமன்ற தேர்தல் வருது. காங்கிரஸ் படும் தோல்வியை அடைந்தது. அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னை மாகாணம் அதை தமிழ்நாடுன்னு பெயர் மாத்துறார். இந்தி இல்லாத இருமொழி கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வர புரோகிதரற்ற சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இப்படியெல்லாம் ஆட்சி செய்ததன் விளைவாகத்தான் 1967 பிறகு தேசிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அது மட்டும் இல்லாம 1968 கீழ்வெண்மணி படுகொலைன்னு ஒரு படுகொலை நடக்குது. அந்த படுகொலை என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது 44 தலித்துகளை உயிரோட கொளுத்துறாங்க. ஏன் கொளுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூலி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்றாங்கன்னா அப்படியே உயிரோட எரிச்சு கொள்றாங்க. அப்போ 1968 பெருஞ்சர் அண்ணா தான் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆனா அவரும் உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போது அந்த ஒரு இஷ்யூவை அவரால் சரியான முறையில் அணுக முடியல. அதுக்கப்புறம் அவர் இறந்தே போயிடுறாரு. சோ அதனாலதான் அந்த கீழ்வெண்மணி படுகொலை பலர் விமர்சனம் அண்ணாவை பத்தி விமர்சிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அரசியல் களங்கள்ல, அறிவு தளங்கள்ல அண்ணா அவர்களுடைய இடத்தை யாருமே நிரப்ப முடியாத அளவுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளராக பணிபுரிச்சிருக்கிறார். நல்ல எழுத்தாற்றல், நல்ல அரசியல் பேச்சு, மக்கள் நலன், எல்லாரையும் அரசியல் படுத்துறதுலையும் அறிவு தளங்கள்ல கடத்தி செல்வதனுடைய விளைவாகத்தான் அண்ணா அவர்கள் இன்றும் அனைவராலும் போற்றப்படுகிறாங்க.
அதனாலதான் இன்னைக்கு புதுசா யாரு கட்சிக்கு வந்தாலும், யாரு அரசியல் தளங்கள்ல வந்தாலும் அண்ணாவுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க. அண்ணா இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இது போல நல்ல தகவல்களையும் அரசியல் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள கலர் கண்ணாடி வாய்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.